இங்கேருந்து தண்ணீராக இருக்கிறதா, இந்த தண்ணியை கடந்து தான் போய் பெரியாண்டவருக்கு விளக்கு போட வேண்டும். பெரியாண்டவர் எங்கே இருக்கிறார்? அதோ இருக்கிறார். தெரிகிறதா? ஜூமிங்கில் சரியாக தெரியவில்லையா? அதோ இருக்கிறார். அங்கே செல்ல வேண்டும். செருப்பை எல்லாம் கழட்டி விட்டு செல்வோம். துண்டை கட்டிக்கொள்வோமா? பாசையெல்லாம் வேறு பிடித்துள்ளதோ? செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதே தவளை குட்டிகளாக இருக்குதே. மண்ணில் வேற தண்ணீர் காலை எடுக்கிறது லைட்டாக. பொறுமையாக போவோம். இந்த தண்ணீரில் கடந்து வந்து ஐயனுக்கு விளக்கேற்ற வேண்டும். ஐயன் இருப்பிடத்தை வந்து சேர்ந்தாயிற்று. இருப்பினும் இங்கு தண்ணீர் நிறைய உள்ளது. இந்த கல் கொஞ்சம் மேடை கட்டி வச்சேன். சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொஞ்சம் மொழி விடணும்னு பார்த்தேன். அதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இதில் வேறு தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை கட்டி விடுவோம். இது முன்பு ஒரு காலங்களில் வணங்கிய பெரியாண்டவர். பெரியாண்டவருக்கு லிங்க வடிவ சிலை அமைத்து 2 வருடங்களாக ஊர் மக்கள் இவரைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அணையா விளக்கு இங்கே காடு மாதிரி உள்ளதால் காற்று அதிகமாக அடிக்கும். அதனால் விளக்கு ஏற்றி இது பண்ண முடியாது. இந்த கூண்டு இருக்குல்ல, இந்த கூண்டில் தான் வச்சு ஏற்றினோம். காற்றில் அடிக்கடிக்க அணைந்து விடுவதால் அணையா விளக்கு ஒரு இது மாதிரி ட்ரை பண்ணி வாங்கிட்டு வந்தோம். சரி, அது கிடைக்கல. இது கிடைச்சிது. அதனால் இது ஓரளவுக்கு வசதியாக இருக்கும் என்று இதை எடுத்து கொண்டு வந்து இதை வைத்து இதில் விளக்கேற்றுகிறேன். அணையா விளக்கு எடுத்து வந்து வைத்து ஒரு 3 நாட்கள் இருக்கும். 3 நாட்களாக 3 திங்கட்கிழமையை எடுத்து வந்து வைத்தேன். அன்றிலிருந்து இப்படித்தான் வந்து இப்படி வந்துதான் விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறேன். அணையா விளக்கு பெரிய ஸ்டாண்டில் செய்ய ஆசைதான். அதற்கு உங்களால் என்ற பண உதவி செய்ய இயலும் என்றால் செய்யுங்கள். ஐயனின் ஆசிர் உங்களுக்கு கிடைக்கும். முதலில் இதையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு முதலில் இதையெல்லாம் சுத்தம் செய்து பிறகு விளக்கேற்ற வேண்டும். உள்ளேயே இதுவாகிவிட்டிருக்கிறது. காலையில் ஒரு வேளை வர வேண்டும்.
சுத்தம் செய்வோம். மண் எடுத்துக்கொண்டு இதை இப்பொழுது ஓரளவுக்கு சுத்தமாகிவிட்டது. விளக்கை துடைக்க வேண்டுமா? விளக்கை துடைக்க வேண்டும். விளக்கை துடைத்தாயிற்று. கீழே ஏதோ போயிட்டு இருக்கிறது. பரவாயில்லை என்று நினைக்கிறேன். பூக்களின் உள்ளே வைத்து விட்டாயிற்று. உள்ளே வைத்து இப்பொழுது எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் இருக்கிறது. எண்ணெய் ஊற்றி ஆயிற்று. வேகமாக ஊற்றினால் கீழே ஊற்றும். அதெல்லாம் இங்கே தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிடுச்சுனாக்கா சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே தர மாதிரி சின்னதாக போட்டு இது பண்ணணும். அது கையின் வழி காட்டணும். கையின் வழி காட்டினா நல்லாயிருக்கும். ஓம் நம சிவாய. காலம் நமக்கு சரியாக நேரமும் காலம் நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஓம் நம சிவாய. ஈஸ்வரா விளக்கு ஏற்றி ஆயிற்று. ஊதுவத்தியில் கேமராமேன் இல்லாததுனால கேமராமேன் வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாகுது. பார்த்துக்கலாம். இறக்கிக்கொள்வோமா? இலையை ஏற்றிடுவோம். பெரியவரே சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பெரியவரே இப்பொழுது இவருக்கு திவார்த்தனை இவருக்கு தூக்கம் காட்ட வேண்டும். ஓம் நம சிவாய. 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 எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, இங்கே வைத்து விடுவோம். எடுத்து விட்டு கற்பூரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது. கற்பூரமேற்று நம்புவோம்.
பெருமாள் கோயிலில் மணி அடித்து விட்டார்கள். பெரியாண்டவரும் சிவனின் அவதாரம் என்பதால் சிவனாக எண்ணி பெரியாண்டவரை வணங்குகிறேன். இருட்டுவதற்குள் நான் செல்ல வேண்டும், இல்லை என்றால் வெளியே கேட்டை பூட்டி விடுவார்கள். வேறு எதுவும் வைத்து விட்டேன், அங்கே வேறு எதுவும் இல்லை, இவ்வளவுதான் என்று நினைக்கிறேன். செல்வோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டிடுச்சுன்னா, இங்கே லைட் வேறு இல்லையா, இருட்டாக இருக்கும். லைட் பெரியாண்டவர் பூஜை போடும்போது லைட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே லைட் போட்டாங்க, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு லைட்டு, அது ஒரு கம்பம், லைட் கம்பம், அதெல்லாம் எரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு ஐயனை சுற்றி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். பண்ண மாட்டாங்க. கேட்டு வந்தாயிற்று. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த வழியை சென்று மறுபடியும் இந்த வழியாகவே கடந்து வர வேண்டும். அதற்கு முன்பெல்லாம் இன்னும் மிகுந்து இருந்தது. ஆதலால் அப்பொழுது வரவில்லை. எங்கள் பங்காளி ஒருவர் இறந்திருந்தார். ஆதலால் அவருக்கு தர்ப்பணை செய்து முடித்த பின்புதான் 16 நாள் கழித்து வந்தேன். அப்பொழுதிலிருந்து இங்கே தண்ணி இவ்வளவு தான் இருக்கிறது. அதற்கு முன்பு அதிகமாக இருந்தது. அந்த கேட்டை தாண்டி போகணும். என்ன லேட் ஆகி போயிடுச்சுனாக்கா அந்த கேட்டை மூடிடுவாங்க. அதனால் என்னாச்சு, விளக்கு எறிவது தெரிகிறதுங்களா? ஜூமிங் அந்த அளவுக்கு பிளர் ஆகும். ஐயன் நினைக்கிறார். மறுமுறை நாளையும் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் என்ன வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். நன்றி.